ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயே உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருக்கோம். இப்போ வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம்காக நியூ பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2,500 ரூபாய் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு 1,999 பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு கரண்ட் அஃபேர் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. Among three boys, the weight of the first boy is 3 times the weight of the second boy and twice the weight of the third boy. If the average weight of these three boys is 88 kg, then what will be the difference between the weight of the first and second boy? Okay, மூன்று சிறுவர்களில் முதல் சிறுவனின் எடை வந்து இரண்டாவது சிறுவனின் எடையை விட 3 மடங்காகவும் மூணாவது சிறுவனின் எடையை விட 2 மடங்காகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மூன்று சிறுவர்களின் எடை சராசரி எடை பாத்தீங்க அப்படின்னா 88 கிலோ. அப்போ ஃபர்ஸ்ட் பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்கும் இருக்க வெயிட்டோட டிஃபரன்ஸ் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பையன் முதல் சிறுவனின் எடை வந்து ரெண்டாவது சிறுவனின் எடையை விட 3 மடங்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பையனை வந்து எஃப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரெண்டாவது பையனை விட எவ்வளவு இருக்கான்? 3 மடங்கு இருக்கான். அப்ப F = 3 × S எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பையனை நான் Fன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது பையனை நான் Sன்னு எடுத்துக்கிறேன், மூணாவது பையனை நான் Tன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த ஃபர்ஸ்ட் பையனோட எடை பாத்தீங்கன்னா மூணாவது பையனோட கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப F = 2 × T-ஆ இருக்குமா? இப்போ 3 பேரோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 88 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரோட சராசரி 88 அப்படின்னா கூட்டுத்தொகை என்ன வரும்? 88 × 3ன்னு கிடைக்குமா? ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது மூணையும் நாம வந்து ரேஷியோல கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மூணையும் நாம வந்து ரேஷியோல கொண்டு வர போறோம். ஓகே, சோ இப்போ நான் எப்படி எழுத போறேன்னா F, S, Tன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இதை நாம எப்படி எழுதலாம்? F = 3 × S இருக்குது. F/S = 3/1 நான் எழுதலாமா? ஓகே, அப்ப F ஓட வேல்யூ என்ன வரும்? உங்களுக்கு 3 கிடைக்கும். S ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சோ இதுல இருந்து நாம எப்படி எழுதலாம்? F/T = 2/1 எழுதலாமா? அப்போ F ஓடது வந்து 2, S ஓடது தெரியாது, T ஓடது வந்து 1 போட்டாச்சு. ஓகே, சோ இப்போ நான் இத ரேஷியோவா கொண்டு வரணும். இப்போ இதுலயும் F ஓடது பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு, ரெண்டாவது இதுல F ஓட பார்ட் வந்து 2 பார்ட் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே நான் என்ன பண்ணணும்னா ஒரே இதா கொண்டு வரணும். அப்ப நான் இதை என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3க்கும் 2க்கும் LCM எடுக்கணும். சோ LCM எடுத்தா என்ன வரும்? 6 வருமா? அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அப்ப இந்த 6ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த ரோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 × 2 6, 1 × 2 2ன்னு கிடைக்கும். சோ இத 6ஆ மாத்தணும்னா இந்த ரோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுங்க. சோ 3 × 2 6 வரும். சோ ஆல்ரெடி Fக்கு 6 போட்டாச்சு. அடுத்து Sக்கு எதுவுமே இல்ல. சோ அந்த 2 அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3 × 1 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 பேரோட ரேஷியோ 6:2:3ன்னு கிடைச்சிருமா? 6:2:3ன்னு கிடைச்சிரும். ஓகே, இப்போ 3 பேரோட கூட்டுத்தொகை நமக்கு என்ன தெரியும்? 88 × 3 தெரியும். ஓகேவா? சோ 3 பேரோட கூட்டுத்தொகை 88 × 3 தெரியும். ரேஷியோல அவங்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? F ஓட வெயிட் 6 பங்கு இருக்கு, S ஓட வெயிட் 2 பங்கு இருக்கு, T ஓட வெயிட் 3 பங்கு இருக்கு. அப்ப மூணையும் கூட்டினா என்ன வரும்? 6 + 2 + 3 11 பங்குன்னு கிடைக்கும். 3 பேரோட கூட்டுத்தொகை 11 பார்ட்ன்னு கிடைக்கும். 11 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 88 × 3க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? கட் பண்ணா 8 × 3 28
24 கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஃபர்ஸ்ட் பையனுக்கும் ரெண்டாவது பையனோட வெயிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையனோட வெயிட் எவ்வளவு? 6 பங்கு. ரெண்டாவது பையனோட வெயிட் எவ்வளவு? 2 பங்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தா என்ன வரும்? 6 மைனஸ் 2 4 கிடைக்கும். அப்போ 1 part 24னா 4 பார்ட் என்ன வரும்? 4 into 24 96 கிலோன்னு கிடைக்கும். 96ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இதை நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பையனோட வெயிட் கண்டுபிடிச்சு ரெண்டாவது பையனோட வெயிட் கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஆன்சர் சேமா தான் வரும், பட் எக்ஸாம்ல டைம் ஆகிரும். இதை வந்து ரேஷியோல இந்த சம்ம முடிக்கணும். ஓகே, சப்போஸ் இதே இதுல பாத்தீங்கன்னா மூணாவது பையனோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1 part 24னா 3 பார்ட் என்ன வரும்? 3 into 24 72 கிலோ. இதுதான் மூணாவது பையனோட வெயிட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, cube root of 8 power 4 into cube root of 125 square divided by cube root of square root of 4 cube ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த 8 பவர் 4 இருக்கா, இத பார்த்தோனேவே எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. சோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துறேன். இந்த 8 நாம எப்படி எழுதலாம்? கியூப் ரூட் ஆஃப், வெளியில இருக்க கியூப் ரூட்டை போட்டாச்சு. 8 வந்து 2 கியூப்னு எழுதலாமா? சோ மேல ஒரு 4 இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 125 எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாம். சோ 5 கியூப்னு போட்டேன், மேல ஒரு 2 இருக்கு, போட்டாச்சு. அடுத்து டிவைடட் பை 4 கியூப்னு இருக்கு. சோ 4 நான் எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? கியூப் ரூட் இருக்கா? சோ இதையும் இந்த 3ஐயும் நான் கட் பண்ணலாமா? கட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சோ இந்த கியூப் ரூட் போயிடும், எனக்கு 2 பவர் 4 மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த கியூபையும் இந்த 3ஐயும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இது ஸ்கொயர் ரூட், எதுவுமே போடல அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகேவா? சோ இங்க வந்து கியூப் ரூட்னா 3 போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எதுவுமே போட மாட்டாங்க. நம்பர் எதுவும் போடலனாலே அந்த ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் தான். அப்ப இந்த 2ஐயும் கட் பண்ணிடலாமா? அப்ப இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் 2 கியூப் மட்டும் கிடைக்குமா? இடையில டிவைடட் பை இருக்கா? சோ டிவைடட் பை 2 கியூப்னு போடலாமா? இப்போ இந்த 2 கியூபை மேல கொண்டு போலாமா? கொண்டு போனா என்ன வரும்? a பவர் m டிவைடட் பை a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m மைனஸ் n எழுதலாம். அப்ப 2 பவர் 4 மேல போச்சுன்னா இந்த 2 பவர் 4 மைனஸ் 3 கிடைக்கும். இந்த 2 கியூப் மேல போச்சுன்னா சோ இன்டு 5 ஸ்கொயர் இருக்கும். 2 பவர் 4 மைனஸ் 3 என்ன வரும்? 2 பவர் 1 கிடைக்கும். அப்ப 2 இன்டு 5 ஸ்கொயர் 25. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 50. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 50. 50ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ இதை இவ்வளவு தூரம் எழுதி கேன்சல் பண்ணி தான் கொண்டு வரணும்னு இல்லை. இதை பார்த்ததுமே இங்க கியூப் இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்தா 2 பவர் 4 மாறிடும். 125க்கு கியூப் ரூட் எடுத்தா 5, ஏன்னா 5 கியூப் தான் 125 தெரியும். அப்ப 5 ஸ்கொயர்னு எழுதிடலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, சோ டிவைட் பை 2 கியூப் போடலாம். சோ இதையும் கட் பண்ணோம்னா இங்க 2 பவர் 1 இருக்கும். சோ 5 ஸ்கொயர் 25, 25 இன்டு 2 50ன்னு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேத்து பார்த்த அதே கொஸ்டின் தான். A batsman makes 96 runs in the 13th innings and thus his average increased by 3. Finding his average after 13th innings சொல்லிருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மட்டையாளர் 13வது இன்னிங்ஸில் 96 ரன்கள் எடுத்தார். இதனால் அவரது சராசரி 3ஆக அதிகரிக்கிறது. 13வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது சராசரியை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஒரு பேட்ஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா 96 ரன் எடுத்திருக்காரு. எப்போ? 13வது இன்னிங்ஸ்ல அவரோட ரன் பாத்தீங்க அப்படின்னா 96 ரன் வந்து அடிச்சிருக்காரு. சோ இதனால அவரோட ஆவரேஜ் வந்து 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ ஸ்டார்டிங்ல அப்போ 12 ரன்ல அவரோட ஆவரேஜ் என்னவா இருந்திருக்குன்னா எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஓகே, சோ இப்போ 13வது ரன், 13வது பாத்தீங்கன்னா 96 ரன் அடிச்சிருக்காரு. அடிச்ச பிறகு ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ் எக்ஸ் பிளஸ் 3 மாறுது. அப்போ 13வது இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் என்ன? இந்த எக்ஸ் பிளஸ் 3யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அப்போ 12 ரன்னோட ஆவரேஜ் என்னது? 12 இதோட ஆவரேஜ் என்னது? 12 இதோட ஆவரேஜ் என்னது உங்களுக்கு? எக்ஸ். ஓகேவா? அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 12x கிடைக்குமா? ஓகே, சோ 12x பிளஸ் 13வது இதுல எத்தனை ரன் அடிச்சிருக்காரு? 96 ரன் அடிச்சிருக்காரு. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 13 இன்டு எக்ஸ் பிளஸ் 3க்கு ஈக்குவலா இருக்குமா? அதாவது 13 இதோட ஆவரேஜ் எக்ஸ் பிளஸ் 3னா கூட்டுத்தொகை என்ன வரும்? 13 இன்டு எக்ஸ் பிளஸ் 3 வரும். ஓகேவா? சோ அப்போ 13 இதோட கூட்டுத்தொகைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 12 இதோட கூட்டுத்தொகை வந்து எனக்கு 12x பிளஸ் 13வது எவ்வளவு ரன்னு எனக்கு தெரியும். சோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கி? 13 இதோட கூட்டுத்தொகை கிடைச்சிருது. ஓகேவா? அப்ப இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பேசிக் கால்குலேஷன் தான். சோ இதை எப்படி எழுதலாம்? 12x பிளஸ் 96 ஈக்குவல் டு 13 கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 13x பிளஸ் 39. ஓகே, சோ
அந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 13 மைனஸ் 12 என்ன வரும் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்ப x is equal to 96 மைனஸ் 39. ஸோ 57 வருமா? 96 மைனஸ் 39ங்கும் போது 39ங்கும் போது 16ல 9 போச்சுன்னா 7, 8ல 3 போச்சுன்னா 5. ஸோ x is equal to 57ன்னு கிடைக்கும். xங்கிறது உங்களுக்கு என்னது? 12 இதோட ஆவரேஜ் தான் x. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 13 இதோட ஆவரேஜ். 13 இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13 இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஆவரேஜ் எவ்வளவு? x plus 3. அப்ப x ஓட வேல்யூ 57னா x plus 3 ஓட வேல்யூ என்ன வரும்? 57 plus 3 60. ஓகே, சோ இதுதான் 13 இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவரோட ஆவரேஜ். ஓகே, எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த 57 கண்டுபிடிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 57ன்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு கேட்டது 12ஓட ஆவரேஜ் கேட்கல, 13 இன்னிங்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப 57 plus 3 60ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு பார் கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். The following bar graph shows the total number of girls who got the admission in 2 degree colleges Vikas and Jagruti from 2015 to 2019 are given. ஓகேவா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பார் கிராஃப்ல இந்த திக்கா ஷேட் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா விகாஸ் காலேஜ், லைட்டா ஷேட் பண்ணிருக்கிறது வந்து ஜாக்ருதி காலேஜ். ஓகே, சோ இதுல உள்ள அட்மிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? What is the ratio between total girl students in 2016 to the total girl student in 2019 of both degree colleges? 2016ல ரெண்டு காலேஜ்லயும் சேர்ந்த பொண்ணுங்களுக்கும் 2019ல ரெண்டு காலேஜ்ல சேர்ந்த பொண்ணுங்களுக்கும் உள்ள ரேஷியோ என்ன? அதான் கேட்டிருக்காங்க. 2019ஆம் ஆண்டில் உள்ள மொத்த பெண் மாணவர்களுக்கும் 2019ஆம் ஆண்டில் உள்ள இருபட்ட கல்லூரிகளிலும் உள்ள மொத்த பெண் மாணவர்களுக்கும் இடையிலான விகிதம் என்ன? ஓகே, சோ 2016ல டோட்டலா ரெண்டு காலேஜ்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? 60 பிளஸ் 210 270. அதே மாதிரி 2019ல எவ்வளவு ஜாயின் பண்ணிருக்காங்க? விகாஸ்ல 70, ஜாக்ருதில 150, சோ டோட்டல் 220. சோ அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். ஆன்சர் 27:22 கிடைக்கும். சோ 27:22ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, find the fourth proportion to 21 49 18. 21 49 18 நான்காவது விகிதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. A B C D. ஓகேவா? சோ இதோட ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? A by B equal to C by D ன்னு எழுதலாம். அப்ப இங்க இருக்க நம்பர் A B C D ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத 21 by 49 equal to 18 by D தெரியாது. சோ அத தான் கண்டுபிடிக்கணும். D ன்னு எழுதிடலாம். இத 7 3 21 6 3 18 1 7 7 7 7 49. அப்ப D யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 6 7s are 42. சோ அப்ப D யோட வேல்யூ, சோ fourth proportion என்னது? 42. 42ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிடுச்சா? சோ இது எல்லாமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கற எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, இந்த क्वेश्चनல பாருங்க, 1/3 of a part of a certain journey is covered at the speed of 10 km/h. 1/4 of the part பாத்தீங்க அப்படின்னா 15 km/h வந்து போறாங்க. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? and the rest part at the speed of 20 km/h. What will be the average speed of the whole journey ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பயணத்தில் மூன்றில் ஒரு பகுதி பாத்தீங்க அப்படின்னா 10 km/h வேகத்துல போறாங்க. 4ல ஒரு பகுதி பாத்தீங்க அப்படின்னா 15 km/h வேகத்துல போறாங்க. மீதி இருக்க பார்ட் பாத்தீங்க அப்படின்னா 20 km/h வேகத்துல போறாங்க. அந்த பயணத்தோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டோட்டலா அவங்க கடக்கக்கூடிய தொலைவை நம்ம வந்து x ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 பார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கடக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்கன்னா 1/3 into x. இதுதான் ஃபர்ஸ்ட் கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரெண்டாவது இதுல கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1/4 into x. அப்ப டோட்டலா எவ்வளவு கடந்திருக்காங்க? இதுல 1/3 plus 1/4 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 7/12 கிடைக்குமா? 4க்கு 3க்கு LCM 12, 4 3 7. ஓகேவா? அப்ப மீதி எவ்வளவு வரும்? டோட்டலா உங்களுக்கு 1 பார்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல x ன்னு கூட வச்சுக்கோங்க. டோட்டலா 1 பார்ட் இல்ல ஒரு x பார்ட்னு வச்சுக்கோங்க. அதுல கடந்த தொலைவு 7/12. அப்ப மீதி என்ன வரும்? 1 minus 7/12 போடும்போது 5/12 கிடைக்கும். அப்ப மீதி எவ்வளவு கடந்திருக்காங்க? 5/12. அப்ப மீதி 5/12 பார்ட்ட 20 km/h வேகத்துல வந்து கடந்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1/3, ரெண்டாவது வந்து 1/4, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 5/12x. அதாவது xங்கிற டிஸ்டன்ஸ மொத்தமா கடக்காம ஃபர்ஸ்ட் 1/3 பகுதியை வந்து 10 km/h வேகத்திலையும், அடுத்து 1/4 பகுதியை வந்து 15 km/h வேகத்திலையும், அடுத்து மீதி இருக்கக்கூடியது, மீதி எவ்வளவு வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 1ல இருந்து மைனஸ் பண்ணும்போது 5/12 பார்ட், அதை 20 km/h வேகத்திலையும் கடந்திருக்காங்க. ஓகே,
சோ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தெரியும். ஆவரேஜ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a பிளஸ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிருப்போம். 2 ஸ்பீட் கொடுத்திருந்தாங்கன்னா 3 ஸ்பீட் கொடுத்திருந்தாங்கனாலும் ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. சோ அது வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இல்ல, அப்போ நாம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு x, டோட்டல் டைம் தெரியுமா? சோ இனிதான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரியும். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ட கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்பீட் எவ்வளவு? இது 10, இது 15 கிலோமீட்டர், இது 20. ஓகே, சோ இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? x/3. சோ x/3, ஸ்பீட் எவ்வளவு? 10. சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. சோ இன்டு 10 போட்டோம்னா x/13 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைம். சோ ரெண்டாவது பார்ட்டோட டைம் அதே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x/16 கிடைக்குமா? அதாவது x/4 இன்டு 15 போடுவீங்க. அப்ப x/16 கிடைக்கும். மூணாவது இது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இங்க என்ன இருக்கும்? இங்க 5x/12 இருக்கா? சோ 5x/12 இன்டு 20 போடுவீங்களா? சோ 214 கிடைக்கும். ஒண்ணுமே பண்ணல, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அவ்வளவுதான். அப்ப இது எப்படி வரும்? 5/12x, சாரி 5x/12 இன்டு 20 வரும். அதுதான் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சோ அப்படி போடும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இதோடது x/30, ரெண்டாவது உள்ளது x/60, மூணாவது உள்ளது வந்து 5x/240. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா டோட்டல் டைம் கிடைச்சிருமா? அப்ப x/30 பிளஸ் x/60 பிளஸ் 5x/240 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது LCM எடுக்கணும். 3க்கும் LCM 240. எப்படி பாஸ் ஆனே டக்குன்னு LCM எடுக்கணும்ங்கிறதுக்கான ஷார்ட்கட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்து பார்க்கணும். அது ரெண்டும் இதால டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுதான் LCM. ஓகேவா? சோ இப்போ இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இத 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே? சோ அப்ப இது 8x, இது 4x, இங்க 240 தான் இருக்கு. சோ 5x அப்படி போட்டுறலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 17x/240 கிடைக்குமா? ஓகே, சோ அப்ப 17x/240 இதுதான் என்னது? டோட்டல் டைம். அப்ப டோட்டல் டைம் இங்க போடுங்க. 17x/240. இந்த x கேன்சல் ஆகிரும். சோ இத தலைகீழ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படி எழுதிட்டு அடுத்த ஃபிராக்ஷனை தலைகீழ போடுவோம். சோ 240/17 கிடைக்கும். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு? 240/17 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, சோ 240/17ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So in the question பாருங்க, a sum of 10,000 was taken from a bank at the rate of 6% per annum to be compounded half yearly. How much has to be returned after 1.5 years? ஒரு வங்கியிலிருந்து 10,000 தொகையை ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு, ஓகேவா? சோ அரையாண்டுக்கு கூட்டி எடுக்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு திரும்ப பெற வேண்டும்? ஓகே, எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த क्वेश्चனை பார்த்ததுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்குன்னு வச்சு கால்குலேட் பண்ணிடுவாங்க. சோ இங்க ஆனுவலி கிடையாது, ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்? அசல் எவ்வளவு? 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஆண்டுக்கு வட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆண்டுக்கு 6%. ஓகேவா? சோ எத்தனை வருஷத்துக்கு சொல்லிருக்காங்க? 1.5 வருஷத்துக்கு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும்? அரையாண்டுக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அரையாண்டுக்கு ஒரு பேங்க்ல நீங்க பணம் போட்டிருக்கீங்க. அரையாண்டுக்குன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வட்டி போடுறாங்க. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் வரும்? 3 6 மாசம் வரும். அப்படிதானே? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாசம். ஒரு வருஷத்துல 2 6 மாசம் வரும். அப்போ 2 தடவை ஒரு வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஒரு வாட்டி வட்டி போடுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் ஒரு வட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் வட்டி போடுவாங்க. சோ அரையாண்டுக்கு வட்டி போடும்போது உங்களுக்கு 1.5 வருஷம் வந்துருமா? அப்ப எத்தனை தடவை போடுவாங்க வட்டி? 3 வாட்டி போடுவாங்க. அப்ப இங்க டைம் பீரியட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3 டைம் பீரியட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அரையாண்டுக்குங்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பாதியா குறைச்சிக்கணும். சோ 3% எடுத்துக்கணும். சோ 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அசல் பாத்தீங்கன்னா அப்படி எழுதிக்கோங்க 10,000. ஓகே, சோ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி டைரக்டா வச்சு பண்ணிருவீங்க. சோ ஆன்சர் தப்பாகிரும். வார்த்தையை கரெக்டா பாத்துக்கணும். அரையாண்டுக்கா காலாண்டுக்காங்கிறத பாத்துக்கணும். ஹாஃப் இயர்லினா 2ஆல டிவைட் பண்ணணும். குவார்டர்லினா காலாண்டு, காலாண்டுனா 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. So இதுக்கு நாம p into 1 plus r by 100 the whole power n ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ரேஷியோல இந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இருக்கா. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3/100ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்க பேங்க்ல போட்ட அசல் எவ்வளோன்னா 100 பங்கு. ஓகே, 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு செலுத்தணும், 100 + 3 103 ரூபாய் நீங்க கட்ட வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க பிரின்சிபல் எழுதிக்கோங்க, இங்க அமௌண்ட் எழுதிக்கோங்க. இங்க எத்தனை டைம் பீரியட் இருக்கு, 3 டைம் பீரியட் இருக்கா. அப்போ 3 தடவை 100 போடுங்க, 1 2 3. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 103 இருக்கா. ஸோ 3 டைம்ஸ் எழுதுங்க, 103 103 103ன்னு எழுதுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 100 × 100 × 100 என்ன வரும், 1 போட்டு ஒரு 6 0 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 103க்கு கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 103க்கு கியூப் எடுத்தீங்க, கியூப் பண்ணீங்க, 103 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1092727ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அசல் வந்து இத்தனை பார்ட்டு, அமௌண்ட் வந்து இவ்வளோ பார்ட் இருக்கு. நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, அசல் வந்து 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இவ்வளோ பார்ட், இந்த 6 0 போட்டீங்க இல்லையா, ஸோ இந்த பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், உங்களுக்கு 10,000க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 4 0 கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ 1 பார்ட் = 1/100ன்னு கிடைக்குமா. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து எத்தனை பார்ட், இவ்வளோ பார்ட் அமௌண்ட். அப்போ 1 பார்ட் 1/100னா இவ்வளோ பார்ட் என்ன வரும், 1092727 × 1/100 இருக்கும். அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 10,927 ரூபாய் 27 பைசான்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த 1.5 வருஷம் முடிவுல கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நீங்க பேங்க்குக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,927 ரூபாய் 27 பைசா. ஓகேவா, சோ புரிஞ்சிருச்சா. சோ இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த மெத்தட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த p × 1 + r/100 சால்வ் பண்ணும்போது எக்ஸாம்ல ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காம பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏஎல்பிக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ஸ்கோர் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு சென்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎல்பிக்கான கட் ஆஃப் எவ்வளவு வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, சோ அடுத்த வீடியோல நான் ஏஎல்பியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்றேன். சோ மறக்காம அதை பாத்துக்கோங்க. சோ இன்னும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குரூப் டிக்கு இப்போதான் நியூவா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துருவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ அதுல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எவ்ரி வீக் டெஸ்ட் எல்லாமே இந்த பேட்ச்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம சொல்லி கொடுக்க கிளாஸஸோட பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னாலும் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல தான் எல்லாமே பேசிக்ல இருந்து டீச் பண்ணிருப்போம். இப்போ யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். இன்னைக்கு மேக்ஸ் டீச் பண்ணுவோம், அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் டீச் பண்ணுவோம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமோட இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ போட வேண்டியிருக்கும். அப்போ யூடியூப்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. அதே நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்டா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படின்னா ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்க கையில ஒரு லேப்டாப் ஒரு போன் இருந்தாலே போதும், கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ கரெக்டா கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஏஎல்பியோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.